எந்த வழக்கில் இந்திய உச்சநீதிமன்றம் முகவுரை என்பது இந்திய அரசியல் சாசனத்தின் ஒரு பகுதிதான் என தீர்ப்பு வழங்கியது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா கேசவானந்தா பாரதி வழக்கில் தான் இந்த தீர்ப்பை வழங்கியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி 1960 பெருபாரி யூனியன் கேஸில் முகவுரை அரசியலமைப்பின் பகுதி அல்ல அப்படிங்கிற தீர்ப்பை கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் 1973 முகவுரை அரசியலமைப்பின் ஒரு பகுதி தான் அப்படிங்கிற தீர்ப்பை கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், கோலக்நாத் வழக்கில் கோலக்நாத் வெர்சஸ் பஞ்சாப் அரசு, இதனுடைய முக்கியமான தீர்ப்பு என்னென்னா, அடிப்படை உரிமைகள் திருத்த முடியாது அப்படிங்கிற தீர்ப்பை தான் வழங்கியிருப்பாங்க. இந்த தீர்ப்பை வழங்கின நீதிபதி தான் யார்? சுப்பாராவ். இந்த சுப்பாராவ் வழக்கினாலும் கோலக்நாத் வழக்கினாலும் ஒன்று தான். சரிங்களா? அடுத்து பாருங்கள், இந்த கேசவானந்தா பாரதி கேஸில் ஒரு முக்கிய அம்சம் என்னென்னா, அரசியலமைப்பை பாதுகாக்கும் வரலாற்று தீர்ப்பு அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஏன் அப்படி அழைக்கப்படுதுன்னா, அடிப்படை அமைப்பை, அரசியலமைப்பின் அடிப்படை அமைப்பை மாற்ற முடியாது அப்படிங்கிற வரலாற்று தீர்ப்பை இந்த கேஸ் சொல்லியிருக்கோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், மினர்வா மில் வழக்கு. இது 1980 போடப்பட்டது. இதனுடைய தீர்ப்பு என்னென்னா, முக்கியமான 2 அம்சங்கள் இதில் இருக்குது. பாராளுமன்றம் அடிப்படை அமைப்பை மாற்ற முடியாது, பாராளுமன்றத்திற்கே அந்த உரிமை கிடையாது அப்படிங்கிற தீர்ப்பை சொன்னது தான் மினர்வா மில் வழக்கு. சரிங்களா? இதில் இந்த வழிகாட்டும் நெறிமுறைகளும் அடிப்படை உரிமைகளும் சமநிலை என்பது உறுதி செய்யப்பட்டது, எதுவுமே ஒன்றோடு ஒன்று உயர்ந்ததல்ல அப்படிங்கிறத விளக்கமாக சொன்ன கேஸ் தான் மினர்வா மில் கேஸ் 1980. தேங்க்யூ.